கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு பார்த்துக் கொள்கிறார் என்ற அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தரிசனத்துக்காக நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா 43 அதிகாரத்தின்படி, நீ தண்ணிகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வசனத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தண்ணிகளை கடக்கும் போது, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி அலை புரண்டு வருகிற இந்த தண்ணீரை போல நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறாரு. ஆறுகளை கடக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் மன பிரச்சனைகள் வேதனைகள் அதை கடந்து போக முடியாத சூழ்நிலை, அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அநேக காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மோடு கூட கடக்கிறதுக்கு அவருக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீ அக்கினி ஜுவாலைக்கு நடக்கும்போது வேகாது இருப்பாய் அப்படின்னா, இழப்புல ஒரு பெரிய காரியத்தை அந்த துன்பத்திலிருந்து மீள முடியாதபடி இருக்கிற எத்தனையோ காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு அக்கினி மதிலாக நமக்கு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறவர். அந்த அக்கினி அந்த பாடுகள் மத்தியில அந்த இழப்பின் மத்தியில கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அந்த பொல்லாத அந்த தீமையான காரியத்துக்கு அந்த இழப்புக்கு நமக்கு துணையாய் பலனாய் இருந்து நம்மளை காக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எப்படிப்பட்ட மலை போல இருக்கிற எத்தனை பிரச்சனைகள், அக்கினி போல பெரிய மலை சுவரை போல இருக்கிற எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்ம அதை பற்றாதபடிக்கு அதை விலக்கி நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.